வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இஸ்ரோலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அட்மாஸ்பரிக் சயின்ஸ் ஆர் மெட்ரோ அட்மாஸ்பரிக் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட் அண்ட் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஸோ உங்களுக்கான போஸ்ட் கோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிசர்வேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய ஒர்க்கிங் லொக்கேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிறியரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்எஸ்சி இன் அட்மாஸ்பரிக் சயின்ஸ் ஆர் மெட்ரோலஜி வித் அக்ரிகேட்டட் மினிமம் 60% மார்க். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆல் ஓவர் செமஸ்டரில் வந்து நீங்கள் 60% நீங்கள் எடுத்திருந்தால் எலிஜிபிலிட்டி. அண்டு உங்களுடைய சிஜிபிஏ, ஓகே, சிஜிபிஏ அண்ட் சிபிஐ வந்து கிரேட் ஆஃப் 6.5 ஆன் த அவுட் ஆஃப் 10 ஸ்கேல். ஓகேங்களா? இது வந்து ப்ரீ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து காம்பினேஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும், கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் 65% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ ஆவரேஜ் ஆஃப் எல்லா செமஸ்டர்லேயுமே. ஸோ இதில் வந்து உங்களுக்கான நேச்சர் ஆஃப் த ஜாப் வந்து நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலோடைய கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ஷார்ட் சீரிஸில் நம்ம கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பே அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 86,900 உங்களுக்கு வந்து பெர் மந்த் கொடுக்குறாங்க. இதில் வந்து பேசிக் பே இருக்குது, டிஆர்எஸ் அலவன்ஸ் இருக்குது, அச்ஆர்என்ஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் படி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து 28 இயர்ஸ் பிஃபோராக இருக்கணும். ஸோ 14/11/2025 முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் டு அப்ளை த போஸ்டிங். உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும் அன்ரிசர்வ்டு ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கெரியர் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் மெரிட் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ சிஸ்டம்னு இஸ்ரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏற்ற ப்ரொமோஷன் கண்டிப்பாக இஸ்ரோவில் இருக்குது. ஸோ மோர் தென் டவுட்டுக்கு வந்து நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.